புதுச்சேரியில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காரில் சென்றபோது முன்பக்க டயர் வெடித்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய கார் எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் படுகாயங்களுடன் சாலையில் சிதறி கிடந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். சண்முகம், வணக்கம். முழு விவரங்கள் என? வணக்கம். புதுச்சேரியில் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக பங்கேற்க சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் காரின் முன்பக்க டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனத்தில் மோதி விபத்தில் படுகாயமடைந்து தற்போது 6 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி மடுகரை சூரமங்கல பகுதியை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. அரசு ஊழியரான இவர் தனது குடும்பத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக தனது மனைவி சண்முக பிரியா மற்றும் உறவினர்களான குருமூர்த்தி, சாந்தி, தயநாயகி, மகாலிங்கம் ஆகிய 6 பேருடன் மாருதி ஓமினி வாகனத்தில் சூரமங்கலத்திலிருந்து புதுச்சேரி வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய முன்பக்க கார் டயரானது வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்ததால் கார் எதிரே வந்த இன்னொரு காரின் மீது வேகமாக மோதியது. இதனால் அந்த காரில் இருந்தவர்கள் படுகாயமடைந்தனர். உடனடியாக இது குறித்து வெள்ளினூர் போலீசார் அப்பகுதிக்கு வந்து படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்துள்ளனர். இது குறித்து தற்போது போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் காயங்களுடன் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த குடும்பம் தற்போது சிகிச்சையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.